இயேசுவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, பரலோக தாயினுடைய அன்பு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான நாட்களில் நாம் மனிதனுடைய மாண்பை குறித்து நாம் இந்த திருவிழா நாட்களில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் எங்களை அம்பை மறைவட்ட குருக்களை மட்டுமல்ல, அது மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா குருக்களையும் அழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருவிழா நாட்களில் இந்த தலைப்புகளையும் தேர்ந்தெடுத்து அன்போடு அழைத்த உங்களுடைய பங்கு தந்தைக்கும் உங்களுடைய உதவி பங்கு தந்தைக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் இந்த வேளையிலே அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழாவினுடைய அழைப்புதலை நான் பார்த்தபோது 426 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய மறைபணி தளத்தின் மையமாக இருக்கக்கூடிய இந்த காமநாயக்கம்பட்டியிலே இந்த பரலோக அன்னைக்கு புகழ் சாற்றக்கூடிய இந்த திருவிழாவை கொண்டாடுவது உண்மையிலே மகிழ்ச்சிகரமான, உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெரும் நிகழ்வாக இது இன்றைக்கு அமைந்திருக்கிறது. நம்முடைய அன்னை மரியாள் மனித மாண்பை இழந்து போனவருடைய உரிமை குரலாக இருந்தார் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தலைப்பிலை நாம் இன்றைக்கு சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மனித மாண்பை குறித்து இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகிறது. பள்ளிகளிலே நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் சட்டத்தை பற்றி நீங்கள் எழுதி வையுங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை எல்லா குழந்தைகளுக்கும் இன்றைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இன்றைக்கு போதிக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி மனித மாண்பை குறித்து என்னதான் சொல்லுகிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் மனித மாண்பை குறித்து சொல்லுகிற பொழுது எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் வீடு வேண்டும், உறைவிடம் வேண்டும், உணவு, உடை, உறைவிடம், இது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. இது மனித மாண்புக்கு நிச்சயமாக அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கிறது. அதை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை குறித்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதையும் தாண்டியும் சில காரியங்களை சொல்லுகிறது. என்னெல்லாம் சொல்லுகிறது அப்படின்னா, நாம் விரும்பிய கடவுளை வழிபடுவதற்கான உரிமை, நாம் விரும்பிய படிப்பை படிப்பதற்கான உரிமை, நாம் எங்கு வேண்டுமானாலும் இந்த நாட்டிலே வாழ்வதற்கான உரிமை, நாம் பேசுவதற்கான உரிமை, நாம் தெருக்களிலே நடந்து போவதற்கான உரிமை, நாம் எந்த தெருவிலும் நாம் நடந்து போகலாம். இப்படியாக மனிதனுடைய மாண்பு எங்கெங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் மறுக்கப்பட்டதோ அதையெல்லாம் நிலைநிறுத்துவதாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மனிதனுடைய மாண்பை நிலைநிறுத்துவதாக எழுதப்பட்ட ஒரு மாபெரும் புத்தகமாக இன்றைக்கு அது விளங்கி கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் ஒரு காலத்தில் எல்லா தெருக்களிலும் எல்லோரும் நடந்து போகவில்லை, எல்லோரும் எல்லா படிப்பையும் படிக்கவில்லை, எல்லோருக்கும் ஒரே விதமான ஆடைகளை உடுத்துவதற்கு இந்த சமூகத்திலே உரிமை இல்லாமல் இருந்தது. எல்லோருக்கும் ஒரே விதமாக வீடுகள் கட்டுவதிலும், எல்லோரும் ஒரே நேரத்திலே தாங்கள் நினைத்த கடவுளை வழிபடுவதற்கும் இந்த சமூகத்திலே மனிதர்கள் உரிமைகளை இழந்துதான் இருந்திருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய மறைபணித்தளத்தின் மையமாக இருக்கக்கூடிய நம்முடைய பரலோக அன்னையினுடைய வரலாறும் காமநாயக்கனுடைய வரலாறும் சொல்லுகிறது. நான் சில வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய காமநாயக்கம்பட்டி திருவிழாவையும் இந்திய கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய, அதிலும் குறிப்பாக மதுரை மறைபணித்தளத்தினுடைய வரலாறை குறித்து எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை, அது ஒரு நாவல், அதை நான் வாசித்தேன். இதற்கு முன்பாக அந்த நாவலை குறித்து நான் இங்கே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். அஞ்ஞாடி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாவல், அதை பூமணி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இருக்கிறது. அதற்கு சாகித்ய அகாடமி விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த நாவலில்
நம்முடைய காமநாயக்கம்பட்டி அன்னையினுடைய திருவிழாவை குறித்து எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, 2 பேர் கழுகுமலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரிலிருந்து அவர் கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு முன்பாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திருவிழாவை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஊரில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்கிறாங்க அப்படின்னா, நாம் காமநாயக்கம்பட்டி திருவிழா போகிற மிக சந்தோஷம், அங்கே தேரிலே அன்னையை பார்ப்பதற்கு எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காட்சி, அது விண்ணகமே மண்ணகத்துக்கு இறங்கி வந்தது போன்ற ஒரு காட்சியாக இருக்கும். இப்படியெல்லாம் அவர் அதில் வர்ணித்து இருக்கிறார். அப்போ அந்த 2 பேரும் பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்கிறாங்க அப்படின்னா, அந்த கழுகுமலையில் அவர் கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வை குறித்து அவர் அதை எழுதுகிறார். அப்போ அந்த 2 பேருடைய வார்த்தையிலையும் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாரு, நம்மளை போல இருக்கிறவங்க அந்த தெருவில் போய் தேரை பார்க்க முடியாது. அந்த தெருவில் போய் நாம் எல்லோரோட நின்று சாமி கும்பிட முடியாது. நாம் அந்த தேரை பார்க்கறதுக்கான உரிமையே கிடையாது. ஊர் கூடி தேர் இழுப்பாங்க, நம்மளை ஊர்லேயே வச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் எங்கள் ஊரை கூடி தேர் இழுக்கிறது நம்ம ஊருக்குள்ளே இல்லாத போது என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் பேசிக்கொள்கிற பொழுது அதில் ஊடாக ஒரு வார்த்தை வருகிறது. அவங்க எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு நாம் கடவுளை உரிமையாக வழிபடுவதற்கான உரிமையை பெற்றிருக்கிறோம். நாமளும் இன்றைக்கு தேர் இழுக்க முடிகிறது, நாமும் இன்றைக்கு தேர் செல்லக்கூடிய வீதிகளிலே போக முடிகிறது அப்படின்னா அது இந்த காமநாயக்கம்பட்டியில் தான்யா என்று அவர் எழுதியிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காமநாயக்கம்பட்டி மறை பணி தளத்தினுடைய வரலாறு அது என்ன சொல்லுகிறது அப்படின்னா, மனித மாண்பை ஒரு காலத்தில் இழந்து போன, மனித மாண்பு மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் என்பதை குறித்து அது பேசுகிறது. அந்த மறைபணி தளத்தை குறித்து பேசுகிறது என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அந்த பக்கம் சிறுலிபுத்தூர், வத்திராயப்பூப்பட்டி, அங்கேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா ராமேஸ்வரம், அப்புறம் அங்கே திருமங்கலத்திலேருந்து ஆரம்பித்து வடக்கங்குளம், ராஜாவூர் வரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய மறைபணி தளத்தினுடைய மையமாக காமநாயக்கம்பட்டி விளங்குகிறது. இந்த காமநாயக்கம்பட்டி விளங்குகிறது என்று சொன்னால் அந்த வரலாறு மனித மாண்பை அன்று இழந்திருந்த மக்களுக்கு அதை மீட்டு கொடுத்த அன்னையினுடைய வரலாறு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு கல்வி இல்லாமல், அன்றைக்கு எல்லா தெருக்களிலும் நடப்பதற்கு உரிமை இல்லாமல், அன்றைக்கு தேர்களை பார்ப்பதற்கு உரிமை வழங்கப்படாமல், தேர்களை பார்க்க முயற்சி செய்கிற பொழுது அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஊரிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட மக்களினுடைய வரலாறு தான் இன்றைக்கு நம்முடைய காமநாயக்கம்பட்டி அன்னையினுடைய தேரினுடைய வரலாறும் கிறிஸ்துவ மக்களுடைய வரலாறும் என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் நாம் இன்றைக்கு மனித மாண்பை குறித்து நாம் இன்றைக்கு பேசுகிற பொழுது அது முதலாவதாக இன்றைக்கு நம்மை இந்த சமூகத்தினுடைய இழிவு நிலையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்ட இந்த அன்னைக்கு நாம் எடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் விழா நிகழ்வு இது என்றால் அது உண்மையாக அது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு உண்மை. அது வரலாற்றிலேயே என்றும் மறைக்கப்பட இயலாத, என்றைக்கும் அழிக்கப்பட இயலாத எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு மாபெரும் உண்மையாக அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அன்னை ஏன் நமக்கு மறைபளித்தனுடைய மையமாக இந்த காமநாயக்கம்பட்டியிலே விளங்கினார்? முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எங்கெங்கெல்லாம் மறைபணியை செய்வதற்காக இந்த இயேசு சபையினர் சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாதாவைத்தான் அந்த இடங்களிலே அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா புனிதையாக அங்கே ஆலயத்தினுடைய பாதுகாவலியாக அவர்கள் நிறுவினார்கள். நீங்கள் போங்க ஆண்டிப்பட்டியில் போங்க, அங்கே அடைக்கல அன்னை. வடக்கங்குளத்துக்கு போங்க, அங்கேயும் இதே மாதிரி தான் பரலோக அன்னை. அதுக்கு அடுத்தபடியாக சிறுலிபுத்தூருக்கு போங்க, அங்கேயும் அன்னை தான். அப்படியாக எங்கெங்கெல்லாம் அங்கே மறைபணிக்காக இயேசு சபையினர் தென் தமிழகத்தில் சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அறிவித்தார்களோ, மனித மாண்பை இழந்து போன மக்களுக்காக உழைத்தார்களோ,
அங்கே எல்லாம் அன்னையைத்தான் அவர்கள் வந்து பாதுகாவலியாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த வரலாறை நாம் மறந்து விடக்கூடாது. அப்படியானால் அன்னையினுடைய வரலாறு என்று சொல்லப்படக்கூடியது இன்றைக்கு நமக்கு இந்த இடத்திலே அதை மனித மாண்பை இழந்து போனவர்களுக்கான உரிமை குரலுடைய வரலாறு என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன? அன்னை மரியாள் இன்றைக்கு ஒரு பாடலை பாடுகிறார். விவிலியத்திலே புதிய ஏற்பாட்டிலே தொடக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் மிக அழகாக லூக்கா நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரத்திலே 46 அந்த வார்த்தைகள் புறப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குமான ஒரு இணைப்பு, ஒரு பாலம். முதலாவதாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாடல் பழைய ஏற்பாட்டிலே கடவுள் எப்படி இருந்தார், புதிய ஏற்பாட்டிலே என் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்க போகிறார் என்று சொல்வதற்கான ஒரு முன் அறிவிப்பினுடைய பாடல். ஆண்டவர் இத்தகைய நற்செய்தியை தான் அறிவிக்க இருக்கிறார், என்னுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த செயலைத்தான் செய்ய இருக்கிறார் என்பதற்கான ஒரு தொடக்க பாடல் தான் இந்த அன்னை மரியாவினுடைய பாடல். இணைப்பு என்று சொல்லுகிறோமே, கடவுளுக்கும் கடவுளுக்கும் மகனுக்குமான, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குமான ஒரு இணைப்பினுடைய பாடல், பாலம், அதுதான் இந்த பாடல். அந்த பாடல் என்ன சொல்லுகிறது? முதலாவதாக கடவுள் அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லுகிறது. வல்லவராம் கடவுள் அரும்பெரும் செயல்கள் போல செய்துள்ளார் என்றுதான் அந்த பாடல் ஆரம்பிக்கிறது. அப்படியானால் கடவுள் என்னென்ன அரும்பெரும் செயல்களை செய்தார்? முதலாவதாக பாருங்கள், நாம் விடுதலை பயண புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே மிக அழகாக வாசிக்கிறோம். அங்கே மோசேக்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மோசேக்கான அழைப்பு கொடுக்கப்படுகிற பொழுது அங்கே கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, எரியும் முட்செடியிலே தோன்றுகிறார். எரியும் முட்செடியிலே தோன்றிய கடவுள், நீங்கள் அழகாக பாருங்கள், விடுதலை பயண புத்தகம் 3வது அதிகாரம் 6-7 மிக அழகாக சொல்லுகிறது. நான் ஏன் விண்ணகத்தில் இருந்து இங்கு இறங்கி வந்திருக்கிறேன் என்று மோசேக்கு ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். நான் ஏன் இறங்கி வந்தேன்? இங்கே அடிமையாக இருந்த மக்களுடைய குரல் என்னுடைய காதுகளை எட்டியது. அடிமை வேலை வாங்கும் அவர்கள் முன்பாக என் மக்கள் எழுப்பக்கூடிய குரலை நான் கேட்டேன். அவர்களை மீட்பதற்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் யார்? இந்த உலகிலே கடவுள் முதலாவதாக தன்னை யாராக இந்த உலகிலே காட்டிக்கொள்ளுகிறார்? கடவுள் தன்னை இந்த உலகிலே நலிவடைந்த, மனித மாண்பை இழந்து போன ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக கடவுள் முதலாவதாக தன்னை காட்டிக்கொள்ளுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கிறோம், அவர் வலிமை இழந்தவர்கள் என்று இந்த சமூகம் யாரையெல்லாம் வெறுத்து ஒதுக்கியதோ அவருடைய கடவுளாக அவர் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறார். நீங்க பாருங்க, யாக்கோபும் ஏசாவும் இருக்கிறார்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? ஏசாவுக்கு தானே அவர் கடவுள் ஆசீர்வாதத்தை தந்திருக்க வேண்டும், ஏன் யாக்கோபுக்கு கொடுத்தார்? அவன் இளைய மகன் தானே. அன்பு சகோதர சகோதரிகளே, விவிலியம் சொல்லுகிறது அவன் பலமற்றவனாக இருந்தான், தன்னுடைய அண்ணனை எதிர்த்து போராட இயலாத ஒரு மகனாக இருந்தான். இப்படித்தான் விவிலியம் சொல்லுகிறது. அப்படியானால் கடவுள் இளைய மகனை தேர்ந்து கொள்கிறார். காரணம், அவன் பலமற்ற ஒருவனாக இருந்தார். தாவீதை தேர்ந்து கொள்கிறார். தாவீதுடைய தந்தை என்ன செய்கிறார்? சாமுவேல் வந்திருக்கிற பொழுது தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரையுமே வரிசையாக கொண்டு வந்து நிப்பாட்டுகிறார். இவ்வளவுதான் அவனுடைய மகனா? இவ்வளவு தான் உங்களுடைய மக்களா? இதுக்கு மேல் யாராவது இருக்கிறார்களா? அப்போதான் நமக்கு அழகாக அவர் சொல்லுவார், ஒரே ஒரு பையன் இருக்கிறான், கடைசி பையன், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுவார், அவனுடைய உருவத்தை பார்க்காதே, மனிதர் பார்ப்பது போல கடவுள் இந்த உலகிலே பார்ப்பது இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பார்வை இந்த உலகிலே வித்தியாசமானதாக இருக்கிறது. கடவுளுடைய பார்வை மனிதர்கள் பார்ப்பது போல இந்த உலகத்திலே இல்லை. அப்படியானால் கடவுள் இந்த உலகிலே யார் தாழ்ந்திருக்கிறார்களோ, யார் பசித்திருக்கிறார்களோ, யார் நலன்களுக்காக இந்த உலகிலே ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடவுளாக இந்த உலகிலே இருக்கிறார். இதைத்தான் அன்னை மரியாளுடைய பாடல் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். என்னுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே எப்படிப்பட்டவராக இருப்பார்? உள்ளத்திலே செருக்குடன் சிந்திப்போரை அவர் சிதறடிக்கக்கூடியவராக இந்த உலகத்திலே இருப்பார். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 14 நாம் ஒரு காரியத்தை நாம் வந்து வாசிக்கிறோம். பரிசேயனும் வரி தண்டுவோர் ஆலயத்துக்கு போகிறார்கள். பரிசேயன் ஆலயத்துக்கு உள்ளே போகிறான். இங்கே வெளியே நிற்கிறானே, இவனை போல் அல்ல. நான் தினமும் ஆண்டவரே உமக்கு ஆலயத்துக்கு வந்து
நான் வழிபாடு செய்கிறேன், 1/10 நான் தவறாது கொடுத்து விடுகிறேன் என்று அவன் தன்னுடைய பெருமைகளை பற்றி எல்லாம் பேசுகிறான். ஆனால் வரி தண்டு கூடியவன் பாவி அவன் வெளியே நின்று சொல்லுகிறான், ஆண்டவரே பாவியின் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், பரிசேயன் அல்ல வரி தண்டுவனே ஆண்டவருக்கு விருப்பமானவனாகி வீடு திரும்புவன் என்று சொல்லுகிறார். பரிசேயர்களுக்கு என்ன செருக்கு? கடவுள் எங்களை அழைத்திருக்கிறார், எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று மிக அழகாக சொல்லுகிறார். சவுலுக்கு இந்த உலகிலே என்ன செருக்கு? நான் யூதன், நான் பென்யமீன் குலத்திலே பிறந்தவன், நான் கற்றறிந்தவன். ஆண்டவர் எல்லா செருக்கையும் குப்பை என கருதுகிறார். அதையே பவுல் மிக அழகாக சொல்லுகிறார், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் இந்த உலகிலே குப்பை என கருதுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே செருக்குடன் இருப்போரை ஆண்டவர் சிதறடித்து விடுவார். இந்த உலகிலே வலியோராய் இருப்பவரை அரியணையிலிருந்து ஆண்டவர் இந்த உலகிலே இறக்கி விடுவார். அது இந்த உலகில் இருக்கக்கூடிய உண்மையான அரியணைகளாக இருந்தாலும் சரி, அது இந்த உலகிலே இருக்கக்கூடிய மனதினுடைய மமதை என்று சொல்லப்படக்கூடிய ஆணவம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இருக்கைகளாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து ஆண்டவர் தூக்கி எறிந்து விடுவார் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம், நாங்கள் பெரும்பான்மை, நாங்கள் நினைத்தால் இந்தியாவில் நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், நாங்கள் நினைத்தால் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை நாங்கள் மாற்றிவிடலாம், நாங்கள் நினைத்தால் சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்களை வெளிநாட்டுக்கே கப்பல் ஏற்றி அனுப்பிவிடலாம். இதுதான் இன்றைக்கு பெரும்பான்மையினுடைய செருக்காக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்னையினுடைய பிரசன்னம் இந்தியாவில் இருக்கிற வரை நம்மை யாரும் இந்த உலகிலே எதுவும் செய்ய இயலாது. ஏனெனில் நம் அன்னை செருக்குற்றோரை சிதறடிக்கக்கூடிய அன்னை. எவ்வளவுதான் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட, எவ்வளவுதான் வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, கடவுளினுடைய சக்திக்கு பின்னால் இந்த உலகத்திலே செருக்கும் ஆணவம், இந்த உலகிலே அரியணையும் இந்த உலகில் ஒரு பொருட்டல்ல என்பதை அன்னை மரியாள் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அதுக்கு அடுத்தபடியாக பாடல் சொல்லுகிறது, அவர் பசித்திருப்போரை நலன்களால் நிரப்புகிறார் என்று சொல்லுகிறது. பசி, நாம் பசி என்று சொன்ன உடனே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பசிச்சிருக்கிறோம், நமக்கு சாப்பாடு தேவை, சாப்பாடு வந்து விட்டால் நமக்கு என்ன வந்து விடுகிறது அப்படின்னா வயிறு நிறைந்து விடுகிறது. ஆனால் அங்கே கொடுக்கப்படக்கூடிய பசி அந்த பசி அல்ல. பசித்தோரை அவர் உணவு கொடுக்கக்கூடிய கடவுள் அல்ல, அவர் நலன்களினால் நிரப்பக்கூடிய கடவுள் என்று சொல்லுகிறது. அப்படியானால் இது வேறொரு பசியை பற்றி பேசுகிறது, இன்னொரு நலனை பற்றி அன்னை மரியாள் நமக்கு சொல்லுகிறார். அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே செய்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே மிக அழகாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி 2வது அதிகாரம் 17வது வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் லேவியை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லேவியை அழைக்கிற பொழுது எல்லோரும் சொல்லுகிறாங்க, அவர் பாவியோடு சாப்பிட போகிறாரே, அவர் பாவியோடு உண்ண போகிறாரே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறை சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளோடு பந்தியில் அமர்கிறார். பந்தியில் அமர்ந்த பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், மருத்துவர் நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே தேவை. மனம் திரும்பும்படி நான் இந்த உலகிலே பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். சக்கையு குள்ளமாக இருக்கிறான், மரத்திலே ஏறி இருக்கிறான், ஆண்டவர் அவனை தேடி சொல்லுகிறார். அவனுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் மிக அழகாக தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய பரிசேயர்களையும் சீடர்களையும் பார்த்து சொல்லுகிறார், இவரும் ஆபிரகாமின் மகனே. அன்பு சகோதர சகோதரிகளிலே, லேவி என்று சொல்லப்படக்கூடிய மத்தேயுவை ஆண்டவர் அழைக்கிறார். சக்கையுடைய வீட்டுக்கு ஆண்டவர் செல்லுகிறார். இவர்களுக்கெல்லாம் ஒரு பசி இருந்தது. என்ன பசி? இந்த உலகத்திலே தன்னை யாரும் கவனித்துக் கொள்ளவில்லை, தன்னை யாரும் இந்த உலகிலே ஒரு பொருட்டாக கருதவில்லை. அப்படியானால் அவர்கள் நினைச்சாங்க, இந்த உலகத்தில் எனக்கு பணம் இருந்தால், நான் அதிகாரம் செலுத்துவர்களோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தால் என்னை எல்லோரும் கவனித்துக் கொள்வார்கள் என்று நினைத்தார்கள். அதனால்தான் மத்தேயு சுங்கச்சாவடியிலே அமர்ந்து வரிகளை வசூலித்தார். சக்கேயு வரிகளை 4 மடங்கு அதிகமாக வசூலிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கூட அவர்களுக்குள் நிறைவு வரவே இல்லை. அவர்களுக்குள் ஒரு பசி இருந்தது. இந்த உலகில் யாரும் தங்களை கவனித்துக் கொள்ளவில்லை.
தாங்கள் இந்த உலகிலே எவ்வளவுதான் சம்பாதித்திருந்தாலும் அனாதைகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உணர்வு. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் மக்களை நாம் பார்க்கிறோம். மக்களுக்கு பணம் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, வீடுகள் இருக்கிறது. வீடுகளுக்குள்ளே வெயிலாக இருக்கிறோம் என்பதற்காக, அதை குளிர்படுத்துவதற்காக குளிரூட்டிகள் இருக்கிறது. உணவு நமக்கு தேவைக்கு வேண்டும் என்பதற்காக உணவை சேமித்து வைப்பதற்கு கூட குளிரூட்டிகள் இருக்கிறது. ஆனால் மகிழ்வு இல்லை, நிறைவு இல்லை. பசி இல்லாமல் இருப்பதற்காக இந்த உலகில் எல்லாம் இருந்தும் கூட அன்பு சகோதர சகோதரிகளை நிறைவற்றவர்களாய் இன்றைக்கு நாம் பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயுவையும் போல சக்கேயுவையும் போல இந்த உலகில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் நம்ம பார்த்து சொல்லுகிறார், பசித்திருப்போரை நலன்களால் நிரப்புகிறவர் என் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய பாடல் மிக அழகாக சொல்லுகிறது, அவர் பசித்திருப்போரை நலன்களால் நிரப்புவர். மகிழ்ச்சியற்ற நிம்மதியற்ற வாழ்வை வாழக்கூடிய உலகில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்பவர் நம் அன்னை. அதனால் தான் நம்ம அன்னை மரியாளுடைய பிரார்த்தனையில் நாம் வாசிக்கிறோம், பாவிகளுக்கு அடைக்கலமே, கஸ்திப்படுவோருக்கு தேற்றரவே, நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்னை தாழ்நிலையில் இருப்போரை இந்த உலகிலே உயர்த்துகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார். எல்லோரும் வந்து காணிக்கை போடுகிறார்கள். எல்லோரும் வந்து காணிக்கை போடுவதை ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு ஏழை, ஒரு கைம்பெண் வந்து காணிக்கை போடுகிறார். காணிக்கை போட்ட பின்பு தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்து சொல்லுகிறார், இந்த பெண் காணிக்கை போட்ட என் மற்ற எல்லாரையும் விட அதிகமாக காணிக்கை போட்டாள் என்று சொல்லுகிறார். தாழ்நிலை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் நமக்கும் தாழ்நிலைகள் உண்டு. இந்த உலகில் நமக்கும் பசி உண்டு. நாம் ஒவ்வொருவரையும் நிரப்பக்கூடியவராக, நலன்களால் நிரப்பக்கூடியவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அன்றைக்கே முன் அறிவித்தவர்தான் அன்னை மரியாள். அன்றைக்கே முன்மொழிந்தபடி ஆண்டவர் இந்த உலகிலே பழைய ஏற்பாட்டிலே செய்பவராக இருந்தார் என்பதை வரலாற்றை நமக்கு சொன்னவர் தான் அன்னை மரியாள். அந்த வரலாறு நம் மத்தியிலும் உண்மையாக இருக்கிறது என்பதன் அடையாளம்தான் இந்த காமநாயக்கம்பட்டியிலே வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய பரலோக அன்னை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையை நாடி வருவோர் மனித மாண்பை பெற்றுக்கொள்கிறார்கள். பசித்திருந்தால் அவர்கள் நலன்களால் நிரப்பப்படுகிறார்கள். தாழ்நிலையில் இருந்தால் அவர்கள் நிச்சயமாக உயர்த்தப்படுகிறார்கள். இந்த உலகினுடைய வாழ்வு அல்ல, இந்த உலகினுடைய வாழ்வை கடந்தும் இருக்கக்கூடிய வாழ்வுக்கு நாம் ஒவ்வொருவரும் மன நிறைவோடு செல்கிறோம் என்பதற்காகத்தான் அவர் பரலோகத்தினுடைய தாய் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கு மட்டுமல்ல எங்கும் மாண்போடு வாழ, நாம் இந்த இடத்தில் மட்டுமல்ல நாம் விண்ணகத்திலும் உயர்த்தப்பட அன்னை மரியாளிடம் வருவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.